பெண் மீது ரூபாய் 1.67 கோடி வரி வழக்கு. போஸ்ட்மேன் வந்து 2 லெட்டர் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. ஜிஎஸ்டி வரி வந்திருக்குது, இவ்வளோ கட்டணும், 1,70,00,000 கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு சொன்னோம். நாங்களே கூலி வேலை தான் செய்யறது, 100 நாள் வேலை வந்து செய்யறேன் நானும். நாங்க வந்து எந்த வழியில கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ்பி ஆபீஸ்க்கு வந்து நாங்க எடுத்துட்டு போய் கொடுத்தோம். 100 நாள் வேலைக்கு போற எம்எல்ஏ ஜிஎஸ்டி வரியா? வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளேரிய சேர்ந்தவங்க தான் கவிதா. இவங்க 100 நாள் வேலை திட்டத்துல வேலை செஞ்சுட்டு வரக்கூடிய கூலி தொழிலாளி. சென்னை வெள்ளிவாக்கத்துல இருக்கக்கூடிய நிறுவனமாக ஜிஎஸ்டியில பதிவு செய்யப்பட்டு ரூபாய் 3.9 கோடி வர்த்தகம் நடந்ததா சொல்லப்படுது. இதுக்காக மொத்தமா 1.67 கோடி ஜிஎஸ்டி வரியும் அபராதமும் விதித்து நோட்டீஸ் வந்திருக்கு. இத பார்த்து அதிர்ந்து போன கவிதா இது தொடர்பா எதுவும் தெரியாது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம தனக்கு எந்த நிறுவனத்து கூடயும் தொடர்பு இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. இந்த நோட்டீஸ் ஏமாற்று வேலை மாதிரி தெரியுது, இது மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி வேலூர் எஸ்பி கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க. இது குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கிறதா போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை ஒரு போஸ்ட்மேன் 2 லெட்டர் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. அந்த லெட்டர் பிரித்து பார்க்கும்போது ஜிஎஸ்டி வரி 1,70,00,000 கட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அம்மா கூலி வேலைக்கு போகிறாங்க, அப்பா ஆக்சிடென்ட் ஆகி 10 வருஷமாக வீட்டில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி அம்மா 100 நாள் வேலைக்கு போயிட்டு பசங்க என்னையும் அண்ணாவும் பார்க்கவே டைம் சரியாக போயிடுது. இதில் அம்மா பேரில் கம்பெனி வேறு நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி 1,70,00,000 கட்ட முடியும்? இப்போ இருக்கிற எங்கள் சுச்சுவேஷனுக்கு நாங்கள் இப்போ இருக்கிறதே ரொம்ப ஏழ்மையாக இருக்கோம். லெட்டர் வந்ததுக்கு நாங்கள் எடுத்துன்னு போயிட்டு எஸ்பி ஆஃபீஸில் வெள்ளூரில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.